ஃப்ரெண்ட்ஸ், மல்லி சீரியல்ல நம்ம மயிலை காப்பாத்துறதுக்காக அங்க இருக்கிறாங்க இல்லையா வேலை செய்யறவங்க 2 பேர்ல ஒருத்தர் வந்து நம்ம மயிலை எப்படியாச்சும் இந்த பையன்கிட்ட இருந்து காப்பாத்தணுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயிலை போயிட்டு சந்திக்கிறாங்க. இந்த மாதிரி ஏசியோட ரிமைண்ட் கொடுக்குற மாதிரி அவங்க மயில் கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி இவன் ரொம்ப கெட்ட பையமா, இவங்க பேச்சை கேட்காத அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ சொல்றாங்க. ஆனா வந்து எதிர்மாறதான் பேசுறாங்க. நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, அவன் நான் லவ் பண்ற பையன் அப்படின்றலாம் சொல்றாங்க. சரிம்மா, நான் வந்து உண்மையதான் சொல்றேன், நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கோ, அதுக்கு உனக்கு எப்படியாச்சும் இங்க வந்து காப்பாத்துறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஏசி ரிமோட் குடுக்குறாங்க. அந்த பையன் இன்னொரு பையன் இவங்க கூட வேலை செய்யறாங்களா, அவங்க வந்த உடனே ஏசி ரிமோட்டை கொடுத்துட்டு போயிடுறாங்க. அங்கேயே ஒரு நம்பர் எழுதி வச்சுட்டு போயிடுறாங்க. இவங்க வந்து நம்ம மயில வந்து கால் பண்ண சொல்றதுக்கு போன் நம்பர் கொடுக்குறாங்க. மயில் வந்து அந்த நம்பர்ல போன் பண்ணி கேக்குறாங்க, இந்த மாதிரி எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்றீங்கன்னு சொல்லிட்டு. இங்க பாருமா, நீ தப்பான ஆளுகிட்ட வந்துட்ட, நான் வந்து நைட்டு 10 மணிக்கு வேலை முடியுது, நீ வந்தனியா நான் உன்னை கூட்டிட்டு போயிட்டு காப்பாத்தி விட்டுடுவேன், பஸ் ஏத்தி விட்டுடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. என்ன நடக்க போகுது, மயில் வந்து அவங்க கூப்பிடுறதுக்கு மரியாதை கொடுத்து போவாங்களா, அதுக்கு முன்னாடியே நடக்கிற விஷயம் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இந்த தினேஷ் வந்து நெகைய கேக்குறாங்க, கொடுக்க மாட்டேன்றாங்க. அப்ப வந்து அவங்களோட பிஹேவியர் எல்லாம் மாற போகுது. அந்த சமயத்துல நம்ம மயிலுக்கு சந்தேகம் வர்ற மாதிரி இந்த தினேஷ் நடந்துக்குன்னா கண்டிப்பா வந்து உண்மையாலே இவன் ஏமாத்துறதுக்கு தான் நம்மள இங்க வந்து கூட்டிட்டு வந்துக்கிறான்றது ரொம்ப தெளிவா வந்து மயிலுக்கு தெரிஞ்சிடும். கண்டிப்பா அந்த விஷயம் தெரிஞ்ச உடனே அவளுக்கு மைண்ட்ல என்னென்னமோ ஓடிட்டு இருக்கு. அங்க ஒரு பொண்ணு வந்து தினேஷ்னு கத்தி கூட்டிட்டு வந்தாங்க இல்லையா, ஒருவேளை உண்மையத்தான் இருக்குமா இவங்க சொல்றது, ஏற்கனவே இந்த மாதிரி எல்லாம் இருந்திருப்பானா இவன் அப்படின்ற மாதிரி சந்தேகம் எழுது. இதுக்கப்புறம் மயில் முடிவு என்னன்னு ஒண்ணும் புரியல. இருந்தாலுமே அவங்க மனசுக்குள்ள இருக்கிற குழப்பம் எல்லாமே அவங்கள அந்த இடத்தை விட்டு கண்டிப்பா கிளப்பணும். அப்பதான் அவங்க வந்து காப்பாற்றப்படுவாங்க. அது ஒரு பக்கம் இருக்க, நாக ஒரு பக்கம் இந்த நகை காணாம போயிடுச்சு. இன்னும் அவங்களோட நகை தான் அதுவே காணாம போயிடுச்சு. ஆனா வந்து ராஜேஸ்வரி நாகுமலே பழி போடுறாங்க இல்லையா, அந்த பழிய வந்து எப்படிதான் என் நகைதான் போயிடுச்சு, ஆனாலும் என் மேலே இப்படி பழி போடுறாங்க, என்னால தாங்க முடியலன்னு வீட்டை விட்டு கிளம்புறாங்க. ஆனா நம்ம மல்லியும் விஜயும் கண்டிப்பா விட மாட்டாங்க. அவங்கள பத்தி நல்லா தெரியுது. ஆனா வந்து அவ பேசுற விதத்தை பார்த்தா தெரியுது நகை வந்து அவ எடுக்கலன்னு தான் தோணுது. வேற யாராச்சும் எடுத்திருப்பாங்களா, நாகுக்கு சந்தேகம் வருது மயில் மேல. மல்லியும் இது சந்தேகம் இல்லை, இப்படி அவ எடுத்திருப்பா. அது மட்டும் இல்லாம போன்ல வந்து இந்த மயில் வந்து மெசேஜ் அனுப்புறாங்க, இந்த மாதிரி நான் ஹாஸ்டலுக்கு போயிட்டேன்னு சொல்லிட்டு. ஆனா வந்து போன் பண்ணி பேசுறதுக்கு இவ்வளவு நேரம் பிடிக்கும், போன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு, சார்ஜ் போட்டு பண்றேன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டோட போன்ல இருந்து போன் பண்றாங்க. நம்ம மயிலுக்கு கொஞ்சம் சந்தேகம் வருது, என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த வீடியோ பிடிச்சுனா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்.